ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாய நமக. தேவனுடைய சிம்மாசனம் சமர்ப்பணம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் அதிகாரம் 8 வசனங்கள் 28-29. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று இயேசு கேட்டார். அவர் தாவீது குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது ஆவிக்குள்ளான பொழுது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என்ன ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. மத்தேயு 22 அதிகாரம் 42 வசனம் முதல் 46 வசனம் வரையில். கிறிஸ்துவாகிய தாவீதின் குமாரனை பற்றிய இம்மாபெரும் நூலும் இதன் பின்னால் வெளிவர இருக்கும் நூல்களும் காணப்படாதவரும் ஒளியும் ஜீவனுமாயிருக்கிற ஒரே தேவனுக்கு உண்மையாயிருந்து தங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை அவருக்காக இழக்கத் துணிந்து விசுவாசத்தினால் எபிரேயர் 11 அதிகாரம் 1 முதல் 40 மற்றும் ரோமர் 8 அதிகாரம் 29 முதல் 30 படி பூமியில் ஐம்புலன்கள் மூலமாய் கிரியை நடப்பித்த சத்துருக்கள் எவருக்கும் அடிபணியாது கர்த்தராகிய இயேசுவை மறுதலியாமல் இரத்த சாட்சியாய் மரிக்க துணிந்த ஆதாம் காலம் முதல் 7 சபை காலங்களிலும் இப்பொழுது கடைசி எக்காலம் முழு வல்லமையுடன் துணிக்கிறதினாலே எந்த நேரத்திலும் நடக்க இருக்கிற நம்முடைய மகிமைப்படுதல் வரையுள்ள பரிசுத்தவான்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 20 முதல் 33 வரை வாசியுங்கள். நம்முடைய செய்தியானது சத்திய ஆவியானவரின் மூலமாக மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் சாட்சியிடப்பட்டு இந்த தலைமுறையில் மரணத்தை மேற்கொள்வதற்குரிய திறவுகோலை உடையதாய் இருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு கடிதம் எழுதுவீர்களென்றால் உங்களுக்கு இந்த செய்திகள் தேவைப்படுகின்றனவா அல்லவா என்பதை நாங்கள் அறிந்து அதற்கேற்றபடி முதற்பேரானவர் என்ற செய்தியையும் அதன் பின்னும் உள்ள முக்கிய செய்திகளையும் உடனடியாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இது கடந்த 40 வருடங்களாக நடைபெற்று வரும் ஒரு விசுவாச ஊழியமாகும். இந்த நித்திய ஜீவ செய்திகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஆக்கியோன். அந்நிய அக்னி. லேவியராகமம் 16 அதிகாரம் 1 வசனம், 10 அதிகாரம் 1 வசனம். என்னாகமம் 16 அதிகாரம் 1 முதல் 50 வரை மற்றும் 3 அதிகாரம் 4 வசனம். மேலும் 26 அதிகாரம் 61 வசனம். இவைகளை கவனமாக வாசிக்கவும். அந்நிய அக்னி என்பது என்ன என்று தெரிந்து கொள்ளும் முன் ஏன் ஜனங்கள் அந்நிய அக்னியை செலுத்த விரும்புகிறார்கள் என்று முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய அக்னி என்பதன் பொருள் பக்க வழியில் திரும்பு, அந்நியன், விபச்சாரம், வேறொரு மனிதனிடமிருந்தோ இடத்திலிருந்தோ வருவது, அந்நிய பொருள், அந்நிய மனிதன்,
அல்லது அந்நிய ஸ்திரீ என்பதாகும். அக்னி என்பது எரிவதாகவும் ஜுவாலையான நெருப்பாகவும் இருக்கிறது. மேற்கூறிய வேத வசனங்களில் கோராகும் அவனை சேர்ந்த ஆரோனுடைய இரு குமாரர் நாதாப் அபியூ என்பவர்களும் அந்நிய அக்னியை கொண்டு வந்ததால் உண்டான அவர்களுடைய மரணத்தை பற்றி கூறியிருக்கிறது. தேவன் அவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டார். தேவனுடைய அக்னி அவர்களை முற்றிலுமாய் அழித்தது. பூமி பிளந்தது, அவர்களில் சிலரை விழுங்கிவிட்டது. தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருப்பதால் தேவனை உண்மையாய் பிரியப்படுத்த விரும்புகிற நாமும் நம் வாழ்க்கையில் அவ்விதமான பாவங்களில் விழுந்து நம்மை நாமே அழித்து கொள்ளாதபடி இவ்விஷயத்தை சிந்திக்க ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாதாப் அபியூ என்பவர்களை பற்றி லேவியராகமம் 16வது அத்தியாயம் 1வது வசனத்தில் கூறப்பட்டிருப்பது மற்றும் எண்ணாகமம் 16இல் உள்ள சம்பவத்திலிருந்து நீக்கப்பட்டு இங்கு புகுத்தப்பட்டிருக்கிறதென்று சில வேத நிபுணர்கள் நினைக்கிறார்கள். மனிதன் நித்திய ஜீவனை பெற கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க வேண்டும். அவருடைய ஜீவனாகிய அந்த மகத்தான ஒளியோடு அவனுடைய மனம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஜீவனை விட்டு பிரித்துவிடக்கூடிய ஐம்புலன்களில் சார்ந்திருக்கக்கூடாது. மனிதன் சுலபமாக புகழும் சிறப்பும் பெற குறுக்கு வழியை தேடுவது உண்டு. மேலும் தன்னுடைய அந்த ஆர்வ மிகுதியினால் இஸ்ரவேல் சபையில் பெயர் சொல்லப்பட்ட 250 பிரதானிகளைப் போல தன் வழியில் குறுக்கிடுகிற எதையும் அழித்து விடுவதற்காக கொலை செய்யவோ கெடுத்து பேசவோ தயங்க மாட்டான். அந்த பிரபுக்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஏகமாய் எழும்பி, நீங்கள் மிஞ்சிப் போகிறீர்கள், சபையோர் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கூறினார்கள். எண்ணாகமம் 16வது அத்தியாயம் 3வது வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமான இந்த குற்றச்சாட்டை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற ஜனங்கள் தங்களை பரிசுத்தமானவர்கள் என்று உரிமை கொண்டாடினது சரியே. ஆனாலும் சிக்கல்கள் நேரிட்ட போது மோசேயும் ஆரோனும் அந்த ஸ்தானத்திற்கு தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டார்கள் என்றும் அவ்விதம் அவர்கள் உயர்த்துவதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை என்றும் தவறாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள் எத்தனையோ வருடங்கள் மோசையுடன் இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் குருடர்களாய் இருந்தார்கள். ஆதாமின் வீழ்ச்சிக்கு பின் மோசேயின் காலம் வரை தேவனுடைய பிரசன்னம் கிடைக்க ஒவ்வொருவனும் தன் சொந்த பலி பீடத்தை கட்டி தன் சொந்த பழுதற்ற மிருகத்தை பலியிட முடிந்தது. மோசே தனக்கு தேவன் காண்பித்த பரலோக மாதிரிக்கு பின் அதை வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என 3 பாகங்களாக்கி அதில் தேவனுடைய நாமத்தை தரிப்பித்து தேவனுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டான். இன்றும் நீங்கள் இதே முறைமைகளையும் இதே சிக்கல்களையும் காண்கிறதில்லையா? இயேசு எருசலேமின் பலிபீடத்தில் பலியான போது தேவாலயத்தின் திரைச்சீலை கிடந்ததால் பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்பட்டது. இயேசுவும் தன் சீஷரை லேவியரைப் போல எல்லாவற்றையும் துறந்தவர்களாக ஆகும்படி கற்பித்து அவர்களை ஆயத்தப்படுத்தினார். நாம் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்க வேண்டும். வெளிப்பிரகாரத்தில் உள்ளவர்கள் 30ஆகவும், பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளவர்கள் 60ஆகவும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளவர்கள் 100ஆகவும் பலன் கொடுக்க வேண்டும். லேவியருக்கு இவ்வுலகத்தில் எந்த சுதந்திரமும் இருக்கக்கூடாது. இன்று வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொருவனும் தேவ ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். கேவலம். நாம் அதற்குரிய கிரயத்தை கொடுக்க வேண்டும். இந்நாட்களில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளவே அப்படி செய்திருக்கிறார்கள். நீங்கள் இருதயபூர்வமாக எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். 1 கொரிந்தியர் 13வது அத்தியாயம் 3வது வசனம். எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அன்பு எல்லாவற்றிலும் உயர்ந்தது. சகோதரரிடம் அன்பு கூறுவதும் தேவனாகிய கர்த்தரிடம் அன்பு கூறுவதும் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ரோமர் 13வது அத்தியாயம் 8 முதல் 10. பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற 7 குத்து விளக்குகளும் தேவனுடைய 7 ஆவிகளை குறிக்கிறது. ஒவ்வொரு சபை கால தூதனும் 7ல் 1 பங்கு தேவ ஆவியை பெற்றான். பின்பு தேவ வார்த்தையானவர்
தேவனுடைய பரிபூரணத்தோடு இறங்கி வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறார். அந்தி கிறிஸ்துவுக்கும் உபத்திரவ காலத்திற்கும் முன்னதாக மகிமைப்படுதல் வரையிலுள்ள மனையாட்டியின் ஊழியம் அதிக தூரத்தில் இல்லை என்பதையும், கடைசி எக்காலம் இப்பொழுது தொனித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் மனையாட்டி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள், அதாவது கோராகு, தாத்தான் முதலியவர்கள், தேவனுடைய திட்டத்தை குலைக்க விரும்பினார்கள். தேவன் தாத்தானையோ கோராகையோ அவன் கூட்டத்தாரையோ பொறுத்து கொள்ளவில்லை, இனிமேலும் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆசரிப்பு கூடாரத்தின் அக்னியானது அவர்கள் தினமும் கவனம் செலுத்த வேண்டியதாகவும், பலி செலுத்தவும், தூபவர்க்கமிடவும், குத்து விளக்குகள் எரியவும் பாதுகாக்க வேண்டியதாயும் இருக்கிறது. 1 நாளாகமும் 21-26, 2 நாளாகமும் 7வது அத்தியாயம் 1 முதல் 3 வரை, 1 ராஜாக்கள் 18வது அத்தியாயம் 38வது வசனங்களை வாசிக்கவும். ஒவ்வொரு யுகத்திலும் தனது நோக்கத்தின்படி தேவன் ஒருவனை எழுப்புகிறார். ஒரே சமயத்தில் அக்னி ஸ்தம்பத்தோடு இருவர் உலகில் இருக்க மாட்டார்கள். ஆசரிப்பு கூடார அக்னி வானத்திலிருந்து விழுந்த அக்னியாக இருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தையில் இல்லாதவர்களுக்கு ஏதாவது அந்நிய அக்னி சரியானதாக தோன்றி வேத வசனத்துக்கு ஒத்திராததாக இருக்குமானால் அது புறக்கணிக்கப்பட வேண்டும். ஒரு செய்தியின் மூலம் வருகிற அந்நிய அக்னியை, அதாவது நன்மை தீமை பற்றிய அறிவை, வேத வசனத்தோடு ஒப்பிடும்போது அது சரியாக தோன்றினாலும் மணவாட்டி இந்த பழைய அக்னியை ஏற்றுக்கொள்ளாமல், மனிதன் சந்திரனில் இறங்கின நாளில் தேவனுடைய பரிபூரணத்தோடு இறங்கின அக்னியிலும் தேவனுடைய ஆழமான வெளிப்பாடுகளிலும் மட்டும்தான் கவனம் செலுத்துவாள். மேலும் அவைகளை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு கொடுக்கப்பட்ட எல்லா வேத வசனங்களையும் நன்றாக வாசித்து ஜீரணித்து கொண்டு மகிமை நாளுக்கு ஆயத்தம் செய்து கொள்வாள். 7 சபைகளுக்கும் 7 சபைக்காலங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தேற்றரவாளன் காலவரைக்குட்பட்ட ஜீவன்தானே ஒழிய நித்திய ஜீவன் அல்ல. அந்நிய அக்னி எந்த வழியில் வந்தாலும் மணவாட்டி அதை எடுத்தாள் என்றால் அது விபச்சாரம்தான். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பவுல் சொல்கிறார். வேறு எந்த விதமான அக்னியும் உள்ளே கொண்டு வரப்பட முடியாது. ஆனால் சபையிலுள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாரும் தாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்றும் பலி செலுத்தி தேவனுடைய பரலோக வழியை அழித்து விடலாம் என்றும் எண்ணியதால் அது சிங்காசனத்திற்கு விரோதமான பாவம். ஆகவேதான் நீங்கள் அப்படிப்பட்ட பாவங்களில் விழும் முன் உங்களை எச்சரிக்கிறேன். அப்படிப்பட்ட கனிகளில் விழுபவர்களுக்கு இரக்கமே இல்லை என்பதால் அவைகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். தேவன் மோசேயிடமும் சாமுவேலிடமும் முகமுகமாய் பேசினார். ஆனால் அதை ஜனங்கள் விரும்பவில்லை. சாமுவேல் தேவனுடைய ஆலோசனைகளை ஜனங்களுக்கு கூறிக்கொண்டிருந்த போது அவர்கள் தாங்கள் பார்க்கத்தக்கதாக தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். மோசே மலையின் மேல் இருந்தபோது தேவன் உரத்த சத்தமாய் பேசியதை ஜனங்கள் விரும்பவில்லை. தேவன் உரத்த சத்தத்தில் பேசி தங்களுக்கு அவரிடம் பயத்தை உண்டு பண்ணுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஒரு மனுஷன் பேசும் சத்தத்தையே விரும்பினார்கள். அதனால் தேவன் அவர்களுக்கு மோசேயை போன்ற ஒரு மனிதனை கொடுப்பதாகவும் அவனுக்கு செவி கொடாதவன் எவனும் அறுப்புண்டு போவான் என்றும் கூறினார். இன்று மேல் நாடுகள் எங்கிலும் ஒரு அந்நிய சத்தம் கேட்கப்படுகிறது. அதாவது, நீ சுத்த சூன்யமாய் இருக்காதே, ஏதோ ஒரு முக்கியஸ்தனாக இரு என்று. தேவன் சொல்வது என்னவென்றால், நீ வெறுமையாகி ஒன்றுமில்லாதவனாய் இரு, நான் உன்னை ஒரு முக்கியஸ்தனாக்குவேன் என்கிறார். இவை இரண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்று பாருங்கள். இப்பொழுது 1969 சத்திய ஆவியானவர் வந்திருக்கிறார். யோவான் 16வது அத்தியாயம் 13 முதல் 28வது வசனம் வரை. ஆகவே நாம் வார்த்தையில் அறவே இல்லாத மக்களை பிரியப்படுத்த அற்ப உறவுகளை ஏற்படுத்துவது எல்லாவற்றையும் விட்டு, உலக ஆசாபாசங்களையும் விட்டு எந்த வேலையும் ஆயத்தமாயிருப்பது அவசியம். எந்த செய்தி யாரிடமிருந்து வந்தாலும், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் சகோதரனாகிய என்னிடமிருந்து வந்தாலும் அதை மதியீனமாக ஏற்றுக்கொள்ளாமல், ஒரு விசுவாசியினுடைய ஊரின் துமீம் ஆகிய வேதாகமத்திற்கு அது ஒத்தி இருந்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு இது எச்சரிப்பு. நீங்கள் எச்சரிக்கப்படுகிறீர்கள். பறக்கிற கழுகுகள் அந்தந்த வேலைக்குரிய புதிய மாம்சத்தை தான் புசிக்குமே ஒழிய பழைய மாமிசத்தை புசிக்காது. பழைய மாமிசமும் அந்நிய அக்னியே. வலு சர்ப்பம் ஸ்திரீயின் முன்னால் நிற்கிறது. ஏன்? ஸ்திரீயை பழைய மாமிசத்தை சாப்பிட பண்ணவும் அல்லது அந்நிய அக்னியை எடுக்கும்படி செய்யவுமே.
ஆண் பிள்ளையும் மணவாட்டியும் சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஏசாயா 16வது அத்தியாயம் 5வது வசனம். ஸ்திரீயானவள் குழந்தையை பிறப்பில் வெறுப்பாள். ஆனால் அவள் கிரீடத்தையும் வஸ்திரத்தையும் இழந்து தான் பூமியில் இருப்பதை காணும்போது குழந்தையை நேசிப்பாள். தேவனுடைய சிம்மாசனம் முதல் பாகம் முற்றிற்று. ஸ்ரீ லஹரி ஓம் தத் சத்.